வாங்க சட்டம் பேசலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியன். நம்ம வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுறாங்க. அது எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது, இல்லை ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோவாக தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ நம்ம பண்ண போகிறோம். இந்த 2019 புதிய வாடகை சட்டத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். அதை பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. அது ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ண தெரியாமல் நம்மக்கிட்டே கேட்குறாங்க. சில பேர் நீங்களே பண்ணி கொடுங்கலாம் கேட்குறாங்க. இப்போ அவங்களே பண்ணணுன்றதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவை நம்ம பதிவிடுறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லா ரெண்டல் அக்ரிமெண்ட்டையும் நீங்கள் லேண்ட்லார்டாக இருக்கலாம், இல்லை டெனண்ட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டை போட்டால் மட்டும் பார்த்தாது, அதை ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி கூகுள் மூலமா அந்த வெப்சைட் போய் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெண்டல் அத்தாரிட்டிகிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெனன்சி ரெஜிஸ்ட்ரேஷன்றதை ட்ரை பண்ணிக்கோங்க. டெனன்சி ரெஜிஸ்ட்ரேஷன்னு கூகுள் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் www.tenancy.tn.gov.in அப்படின்ற ஒரு லிங்க் நம்மளுக்கு வருது இல்லையா. இந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் வரும். இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் நம்ம இந்த டெனன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆக்ட் பாருங்கள். நம்ம தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஆக்ட் 2017 இதுதான் அந்த புதிய வாடகை சட்டம்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த சட்டத்துக்கு கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம ரெண்ட் அத்தாரிட்டி யாருன்றதை நம்ம டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பேசியிருப்போம். அந்த ரெண்ட் அத்தாரிட்டிக்கிட்ட நேரடியாக போய் நம்ம இந்த 11 months ரெண்டல் அக்ரிமெண்ட், இல்லை எத்தனை வருஷம்னாலும் சரி, 11 months ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நேரடியாக கொண்டு போய் சப்மிட் பண்ண மாட்டோம். இந்த வெப்சைட் மூலியமாக தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எப்படி நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த வெப்சைட்டுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா, பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இங்கே நம்ம எப்படி கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களோட நேம், உங்களோட தாலுக், டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், உங்களோட என்ன லாகின் ஐடி, உங்களுக்கு என்ன நேம், யூசர் நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூசர் நேம் இங்கே நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்தது பாஸ்வேர்டு, அஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு நீங்கள் அது கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கேப்சா கொடுத்து முடிச்சிங்கன்னா சைனப் கொடுக்கணும். சைனப் கொடுத்து முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஓடிபின்னு கேட்கும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பரில் இருக்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த நம்பர் ஓடிபியை நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். அடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். இப்போ நம்ம லாகின் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லாகின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சாவை கொடுத்து உள்ளே என்ட்ரு பண்ணி போய்க்கலாம். போனீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி முடித்தோடனே இந்த ஸ்க்ரீன் வரும். நாங்கள் இது ஏற்கனவே சப்மிட் பண்ணதற்கான டீட்டெயில்ஸ் தான் இது. பட் உங்களுக்கு இங்கே எம்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கீழே போயிட்டு அப்ளை நவ், இந்த அப்ளை நவ் பட்டன் நீங்கள் கொடுக்கணும். நம்ம அப்ளை நவ் கொடுத்து முடித்தோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா லேண்ட்லார்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜர் டீட்டெயில்ஸுன்ற விவரங்களை நம்ம இந்த பேஜில் ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெனண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். டெனண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஃபில் பண்ணி முடித்தோடனே டெனன்சி ப்ரிமிசஸ் டீட்டெயில்ஸ், அதாவது எந்த இடத்துல எந்த பில்டிங்கில் நம்ம வாடகைக்கு போகிறோமோ அந்த பில்டிங்கோட டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட்லார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜர் டீட்டெயில்ஸில் போனோம்னா லேண்ட்லார்ட் சொத்து உரிமையாளர்னு நம்ம கேட்பாங்க. அங்கே போனீங்கன்னா நம்ம யார் விண்ணப்பதாரர் யார், அப்ளிகண்ட் கேட்டகரி யாருன்னு கேட்குறாங்க பாருங்கள். இங்கே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். லேண்ட்லார்ட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ன்றவர் பண்ணலாம், டெனண்ட், இவங்க 3 பேரில் யார் வேணாலும் இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லேண்ட்லார்ட் பதிவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோம்.
லேண்ட்லார்ட் போட்டுட்டு கீழே வந்து அவரோட டைப்பு, அவர் வந்து இண்டிவிஜுவலாக இல்லை வந்து சங்கம் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸா, ஏன்னா சிலது கம்பெனிஸ் வந்து ரெண்டல் கொடுவாங்க, ஹவுசிங் போர்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம இண்டிவிஜுவல் தனிநபரில் வருவோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓனர்ஷிப், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் பேர்லேயும் இருக்கலாம், இல்லை 2 பேர்லேயும் இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரில் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சிங்கிளாக மல்டிப்ளான் நம்ம கொடுக்கணும். சிங்கிள்னு இப்போ கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன நேம் இது கொடுத்துடணும், டாக்டர், மிஸ்டர், திருமதி அதை கொடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு அடுத்தது அவரோட நேமை வந்து நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணணும். ஸோ அது வந்து தமிழில் வந்துடும். தமிழில் இன்கேஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னா ஓகே, இல்லைனா நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். அப்புறம் என்ன பாலினம் ஜெண்டரை ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ ஃபாதர் நேம், ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப், ஐடி வந்து நீங்கள் ஆதாரா பேன் எது கொடுக்குறீங்களோ அது ஒன்று கொடுத்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களோட ஏஜ் ஆர் டேட் ஆஃப் பர்த் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது கண்ட்ரி, உங்களோட டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கீங்க, அட்ரஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மொபைல் நம்பர், நம்ம மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஃபைனலாகவும் ஓடிபி வரும். ஃபர்தராக உங்களுக்கு எந்த இன்டிமேஷன் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு இந்த நம்பரில் தான் வரும். ஸோ இந்த நம்பரை ரொம்ப சரியாக கொடுக்கணும். இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும். ஸோ இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லேண்ட்லைன் நம்பர் இட் இஸ் நாட் நெசசரி. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டெனண்ட் டீட்டெயில்ஸ்க்கு போகும். டெனண்ட் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி தான். டெனண்ட் டைப் யார், இண்டிவிஜுவலாக, அசோசியேஷன் ஆஃப் பர்சன், சில பேர் வந்து கம்பெனி யாராவது வந்து வாடகைக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களாம் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், மற்றவங்க இண்டிவிஜுவல். அதை கொடுத்துட்டு அதே மாதிரி தான். ஸோ அதில் வந்து திருமதி, ஸோ அதை கொடுத்துட்டு என்ன டீட்டெயில்ஸ், அவங்களோட ஐடி கார்டு, என்ன அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுத்துடணும். ஸோ இமெயில் ஐடி டெனண்ட்டுக்கு வந்து நாட் நெசசரி. ஸோ மற்றது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெனன்சி ப்ரிமிசஸ் டீட்டெயில்ஸ்னு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எந்த பில்டிங்கில் வாடகைக்கு விடுறோமோ இல்லை எடுக்கிறோமோ அந்த டீட்டெயில்ஸை இங்கே ஃபுல்லாக கொடுக்கணும். இங்கே பாருங்கள் சர்வே நம்பர். ஸோ இந்த சர்வே நம்பர் கண்டிப்பாக லேண்ட்லார்டுக்கு தான் தெரிய வரும். ஸோ லேண்ட்லார்டு பதிவு பண்ணால் அவர் எடுத்து போட்டுக்குவார். ப்ரீவியஸ் அவரோட பேரண்ட் டாக்குமெண்ட், சேல் டீடோ இல்லை செட்டில்மெண்ட் டீடோ எப்படி வந்ததோ அதுலேருந்து அவர் சர்வே நம்பர் பார்த்துக்குவார். இதை டெனண்ட் போடுறதா இருந்தால் லேண்ட்லார்டுகிட்ட கேட்டு தான் போட முடியும். ஸோ ஏன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் மஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக போடணும். இது எதுக்காகனா பட்டா லேண்டை தான் நீங்கள் வாடகைக்கு விட்றீங்கன்றதை கவர்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த காலமை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. பட்டா நம்பர்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. எது வந்து இம்பார்ட்டண்ட்டோ அங்கே ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இது எந்த மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட், எந்த கிராமம், தாலுக் எல்லாத்தையும் கொடுக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் டைட்டில் டாக்குமெண்ட், உங்களுக்கு வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்பர்ட்டி பில்டிங்கை நீங்கள் வந்து ஓன் பண்ணுறீங்கன்னா இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிது, சேல் டீட் மூலியமாக, செட்டில்மெண்ட் டீட் மூலியமாவா, இல்லை பார்ட்டிஷன் டீட் மூலியமாவா அப்படின்றத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரீட் நேம், பின்கோடெல்லாம் கம்பல்சரி, தாலுக்கும் கம்பல்சரி. இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பீரியட், எந்த பீரியட்லேருந்து நீங்கள் வாடகைக்கு விட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இன்னொன்று இது சொல்லும்போது முக்கியமானது என்னென்னா, டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் நீங்கள் போடுறீங்க இல்லையா, அந்த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்லேருந்து இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி டெனன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை 3 மந்த்ஸுக்குள்ளே வாங்கணும்னு சட்டம் சொல்லுது. ஸோ 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடித்து டெனன்சி சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கியிருக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை எந்த டேட்டில் வந்து உங்களோட டெனன்சி, உங்களோட வாடகை காலம் ஆரம்பிக்குது அப்படின்றத போடணும். ஸோ இமீடியட்டாக மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அது 1 வீக்குக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே கொடுத்துட்டு எவ்வளோ நாள் அப்படின்றத இங்கே நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அடுத்தது எப்போ நீங்கள் பொசஷன் வந்து டெனண்ட்டுகிட்ட கொடுத்தீங்க, எப்பயுமே மேக்ஸிமம் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுற டேட்டில் தான் பொசஷனை கொடுப்போம். ஸோ அதே சேம் டேட் போட்டுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து போயிடணும். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஓடிபின்னு கேட்கும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பரில் இருக்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் பட்சத்தில் நம்ம அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுத்து நெக்ஸ்ட்டு போயிடணும். நம்ம ஓடிபி நம்ம ஆரம்பத்தில் அப்ளிகண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த வேலிடேட் ஓடிபி
அந்த பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். இதை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அங்கே போனீங்கன்னா 100 rupees பேமெண்ட் பேஜ் வரும். இங்கே மறுபடியும் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்றதுக்கான ஒரு இது வரும் பேஜ். அதில் ஐ அக்ரின்னு கொடுத்து மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணணும். ஏன்னா இது ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வேரியஸ் பேமெண்ட் மெத்தட்ஸ் வரும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு, கியூஆர் கோடு. ஸோ நம்ம வந்து கியூஆர் கோட் செலக்ட் பண்ணிக்கலாம். கியூஆர் கோடில் போனதுக்கப்புறம் அந்த செலக்ட் யுவர் கியூஆர் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே பீம் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் ஃபார் ₹100. இதை கிளிக் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் காமிக்கும். நம்ம ஜிபே பண்ணுற மாதிரி அதை ஸ்கேன் பண்ணோம்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும். பேமெண்ட் முடிஞ்சோடனே இந்த மாதிரி பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இங்கே மறக்காமல் பிரிண்ட் ரிசீட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் ரிசீட் கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு கோ ஹோம் பேஜ், அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணி முடித்த உடனே நம்மளோட அந்த பர்டிகுலர் பேமெண்ட் ரிசீட்டோட நம்பர் தெரியும் உங்களுக்கு. அது என்ன டேட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணோம். செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு RDOன்னு காமிக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஏற்கனவே பேமெண்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து சப்மிட்டட் டு RDOன்னு இருக்கும். RDO கிட்ட சப்மிட் பண்ணி ஒரு 1 வீக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் ஸ்டேட்டஸ் மறுபடியும் கிளிக் பண்ணி பாருங்கள். செக் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு RDO கிட்ட வந்து மெசேஜ் வந்திருக்கான்னு பாருங்கள். வந்திருந்ததுன்னா இப்படி தான் வந்திருக்கும். கைண்ட்லி கம் அலாங் வித் ஜெராக்ஸ் காப்பின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும், எங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றத அதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன டேட் டைம் எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த RDO உங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு, RDO சென்ட்ரல், என்ன டேட் அண்ட் டைம் எல்லாமே அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணுன்றதையும் தெளிவாக அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கைண்ட்லி கம் அலாங் வித் ஜெராக்ஸ் காப்பின்னு போட்டு பட்டா காப்பி, சேல் டீட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், இபி பில் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல் என்னென்ன இருக்கோ அது ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பி அங்கே கொடுக்கறதுக்கு கொண்டு போகணும். கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு வரும். எஸ்எம்எஸ்லேயும் வரும். நீங்கள் இந்த ஆன்லைன்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். RDO ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகி 2 வீக்ஸில் உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் கரண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா யுவர் சர்டிஃபிகேட் இஸ் சைன்ட் அப்படின்னு காமிக்கும். அதுதாங்க உங்களுக்கு டெனன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃபைனல் 1. அது நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைன்டு சர்டிஃபிகேட் வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் டெனன்சி ரெஜிஸ்ட்ரேஷன். இது பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நம்ம என்னவா நினச்சிருக்கோன்னா அந்த 100 rupees பே பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரிசீட் வரும். அதுக்கும் இந்த டெனன்சி சர்டிஃபிகேட்டுக்கும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது வந்து டெனன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அது ஒன்லி அப்ளிகேஷன் சப்மிஷன். இதுதான் வந்து வாடகை ஒப்பந்த பதிவுன்னு இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைனல் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்ட் கோர்ட்டுக்கு போகிறதோ இல்லை நியூ டெனன்சி ரெண்டல் ஆக்டுக்கு கீழே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த டெனன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைனல் சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம். நம்ம ஏற்கனவே பார்த்தது எல்லாமே கரெக்டாக நடந்ததுன்னா எப்படின்றத பார்த்துருப்போம். ஒருவேளை நம்ம அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு RDOக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு டேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி டேட்டே நம்மளுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்ப்போம்.
அந்த 100 ருபீஸ் பேமெண்ட் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு ரிசீட் கிடைக்கும் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து கன்சர்ன்ட் ஆர்டிஓக்கு கொண்டு போயிடணும். ஒரு 2 வீக்ஸுக்கு மேலே ஆகியும் நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸும் அப்டேட் ஆகாமல் இருக்குது, வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடாமல் இருக்கார் ஆர்டிஓனா, நம்ம இமீடியட்டாக பேமெண்ட் ரிசீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கன்சர்ன்ட் ஆர்டிஓவை ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துருங்க. போய் பாரு, இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே டெனன்சி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான ரிசீட் இதுதான், இதுக்கு நீங்கள் வந்து எனக்கு வெரிஃபிகேஷனுக்கு டேட் அலாட் பண்ணுங்க அப்படின்னு கொண்டு போய் காமிக்கணும். ஸோ இது வரைக்கும் எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவோம் ரெண்ட் அத்தாரிட்டிக்கிட்ட, எப்படி அதை வந்து டெனன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு டெனண்ட்டும் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடலைன்னா பிரச்சனை, அதே மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டதை ஆன்லைனில் பதிவு பண்ணலன்னா லேண்ட்லார்டுக்கு பிரச்சனை. ஸோ இது ரெண்டையும் தவறாமல் 2 பேருமே பண்ணிவிடுங்க. இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.